शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। பஞ்சதசி கிரந்தத்துல 7வது அத்தியாயமான திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரமான ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மி புருஷா இமிச்சன் கஷ்யகாமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே அப்படின்ற ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக அவர் 298 எழுதியிருக்கார். அந்த மந்திரத்துல என்ன விசேஷம்னாக்கா, ஆத்மாவை அறிஞ்சுக்கணும்னு முதல் லைன்ல சொல்லிவிட்டார். எப்படி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபரோட்சமாக அறிந்து கொள்ள வேண்டும், நானே அந்த ஆத்மா என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். 2வது லைன்ல அந்த ஞானத்தினுடைய பலனை சொன்னார். கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே அப்படின்னு. அதுல நம்ம பார்த்தா கிமிச்சன் அப்படின்னு சொன்னா ஆசையே இல்லை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அவருக்கு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள்லாம் இவருக்கு பந்தகப்படுத்தாத ஆசைகள், அதனால ஆஸ் தோ நாட் தட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் போக்திரு பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ணது கையோட போக்தாவே இல்லைங்க, போக்தா இருந்தாலும் கஷ்ய காமாயன்னு சொன்னோம். அதை காமனை பண்றதுக்கான அகங்காரமும் மமகாரமும் இல்லாத ஒரு ஞானிக்கு ஆக வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்துல எதுவும் இல்லப்பா, அதனால அவர் எதற்காக ஆசைப்பட போறார் அப்படின்னு அது 2வது சொன்னார். 3வது சரீரம் அனுஸ்வஞ்சுவரே, அனுஸ்வரமானது எப்படி ஏற்படுகிறது, அவருக்கு ஞானிக்கு எந்த ஒரு பெயினும் கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல சோகத்தை தான் அவர் ஜுவரம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு பெயின் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னார். அது எப்படி அப்படின்றதுனால அதுல கொஞ்சம் விசாரம் தேவைப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, மனசுனால ஒரு கிளேசமும் கிடையாது, வியாதிகள் எல்லாமே மனசுக்கு தான் சம்பந்தப்பட்டதே தவிர அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த வியாதி இல்ல. இது நான் இந்த சரீரம்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய ஜுவரம், அது அணுஜுவரம், ஜுவரத்தை தொடர்ந்து வரக்கூடியது. அதுல அந்த சரீரத்தோட சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஜுவரமானது இவனுக்கு இல்ல. அதோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அணுஜுவரம் இருக்கும். இவர் ஞானியா இருக்கிறதுனால அவர் அந்த சச்சிதானந்த ஆத்மாவை தான் கிளைம் பண்றாரே தவிர இந்த சிதாபாசனோட இவர் சேராத காரணத்தினால் இவருக்கு ஜுவரமானது கிடையாது. அப்படின்றதுனால அணுஜுவரம் கிடையாது அவருக்கு அப்படின்னு சொல்லணும்ன்ற இடத்துல இப்ப இருக்கோம். இந்த அணுஜுவரம் அவருக்கு எப்படி இல்லை அப்படின்றத விசாரிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். இதுல முக்கியமா 3 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடியது 2 விதமான ஆத்மா நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு ஜீவாத்மான்னு எப்பொழுதும் கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு ஜீவாத்மா ஒண்ணு இருக்கு. இன்னொரு ஆத்மா ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய ஐ ஒண்ணு இருக்கு. இது சின்ன ஐ. பெரிய ஐயானது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக எதோடையும் சம்பந்தப்படாத அசங்கோச்சயம் ஆத்மா அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இந்த 2த்துல எதை கிளைம் பண்ணமோ அதை கிளைம் பண்ணாம எதை கிளைம் பண்ணக்கூடாதோ அதை கிளைம் பண்றதுனால வரக்கூடிய விஷயம் இது. இது எப்படி சார் சொல்றீங்க, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, சித்த தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, சித்த ஆபாசத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதனுடைய மீடியமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 3த்தையும் தெரிஞ்சுட்டாதான் நம்மளால இதுல இருந்து இந்த ஜுவரத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். எப்படி அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், சித் அப்படின்றது எப்பொழுதும் சத்தியமாக இருக்கக்கூடியது, அது சாட்சியா இருக்கக்கூடியது. எந்த நாள் மூச்சுட்டு இருந்தானோ, எந்த நாள் கனவு கண்டானோ, எந்த நாள் தூங்கினானோ அந்த நாள் இந்த 3த்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் அவர் இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது, நான் எனக்கு நல்லா தெரியறது நான் தான் சித்துன்னு. ஆனாலும் அந்த சித்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணாம சிதாபாசனோடைய ஐடென்டிஃபை. யார் அந்த சிதாபாசன் அப்படின்னா, இந்த சித்து இல்லாமல், இந்த சைத்தன்யம் இல்லாமல் இந்த உடம்புல எதுவுமே நடக்காது இல்லையோ. அப்போ அந்த சித்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆறாரு, என்னுடைய அந்த கர்ணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த சிதாபாசன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சிதாபாசனே நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிதாபாசன் எங்க ரிஃப்ளெக்ட் பண்றாரோ அதுக்கு எது மீடியமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சரீர திரயமானது மீடியமா இருக்கு. அதனால இந்த சரீர திரயமான இந்த மீடியம்ல அந்த சித்தனுடைய பிரதிபலிப்பை பார்த்து நான் நினைக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்தது. இதுல இருந்து
தப்பிக்கிறதுக்கு என்னன்னா இந்த மூணுத்தையும் முதல்ல அறியணும். சரீரம் என்ன, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்னன்றத அறிஞ்சோம்னாக்க அந்த மீடியத்தை தெரிஞ்சுட்டோம். இந்த மீடியத்தை தெரிஞ்சதுனால என்ன பண்ணணும்னா அந்த மீடியத்துக்கு ஒரு பவருமே கிடையாது இல்லையா. சித்து இல்லைன்னாக்கா அதுக்கு ஒரு பவர் இல்லை. அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த சிதாபாசன் இருக்கான அவன் யாருன்னாக்கா இந்த மிக்சர், அந்த சித்துன்னு தெரியல, அதே சமயத்துல மறந்து மறந்து போய் இந்த உலகத்தோட சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால சிதாபாசனை நமக்கு தெரியுது. சோ இப்போ மீடியத்திலிருந்து சிதாபாசனுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. இதுக்கும் மேல நான் சித்தோட ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சித்துன்றவனதான் கிளைம் பண்ணணுமே தவிர நீங்க இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிதாபாசன் இல்லன்றதுக்கு இந்த சரீரத்திலிருந்து வெளியில சிதாபாசன் கிட்ட வரும்போது ஒரு டீச்சிங்ல இருந்து தப்சின் வந்தாச்சு. அதுலயே பாதி பேருக்கு மெச்சூரிட்டி வேதாந்தம் வந்தவாளுக்கும் வந்தாச்சு இல்லையா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு சித்து இருக்கு. அந்த சித்தை நம்ம பார்க்க விடாம நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் வித் திஸ் பாடி இருக்கிறதுனாலதான் அது தெரியலன்னு தெரிஞ்சதுனாலயே சித்து இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அது சிதாபாசனை தெரிஞ்சுக்கிறது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சிதாபாசனம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப இந்த சரீரம் அனுசஞ்சி வலயத்துல இந்த மூணு விஷயத்தையும் அவர் கத்துக் கொடுக்கணும். இப்ப இந்த ஜுரம் அப்படின்னா எங்க வருது அப்படின்னா இந்த மீடியம்ல தான் ஜுரமானது வரும்பா அப்படின்னா. மீடியம்னா என்ன அர்த்தம், இந்த பாடியை தான் நான் மீடியம் நினைச்சு இதுலதான் நான் தோன்றது நான்றது, அதனால இந்த பாடியை தான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சேன் ஆமாப்பா இந்த பாடியில வர்றதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. பித்தம், வாதம், கபம் அப்படின்னு இந்த மூணு காரணங்கள் இருக்கு. இந்த மூணுத்தினாலதான் மனுஷனுக்கு வியாதிகள்லாம் வருது. இதுக்கு இதனுடைய ஒரு ஆஃப்ஷூட் தான் கோடிக்கணக்கான வியாதிகள்லாம் வருது. எல்லா வியாதிகளுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மூணுல கொண்டு போய் அடக்கி விட்டான் அந்த ஆயுர்வேதக்காரன். எப்படின்னா பித்தம், வாதம், கபம் இதெல்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு தானே வருது அப்படின்னு நமக்கு தோன்றது. வியாதி, ஜுரம் அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிருந்தோம், ஸ்தூல சரீரத்துக்கு தானே இதெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அவனுக்கு டீச்சிங் ஆச்சு, அப்பா ஸ்தூல சரீரத்துக்கு மொத்தம் வரதுதான் ஜுரம்னு நினைச்சுக்காத, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் அந்த ஜுரமானது இருக்கு அப்படின்னா. அது என்ன சூக்ஷ்ம சரீரத்துக்கான ஜுரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இருக்கு, அதுவும் ஒரு ஜுரம் தான். அதனால ஜுரம்னாக்க பிசிக்கலா இருக்கக்கூடிய வியாதி மாத்திரம் இல்ல, மனோவியாதி கூட வியாதி தான். அது என்ன மனோவியாதினா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், பொறாமை எல்லாம் இருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு என்ன சொன்னா ஆதி வியாதி ஹர. வியாதி அப்படின்னாக்க கிராஸ் பாடிக்கு வருது, ஆதி மனசுக்கு வரக்கூடியது. சோ அதுல இருந்து என்ன தெரியுது, அதுக்கும் வியாதி வரும்னு தெரியுது. அது ஒரு ஜுரம் இருக்கு. சோ ஸ்தூல சரீரத்துக்கு ஜுரம் வருது புரிஞ்சிருது. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், வாதம், கபம், ஒண்ணு வாதமானது காத்துனால வரக்கூடியது, கபமானது ஜலத்தினால வரக்கூடியது, பித்தமானது தேஜஸ்னால வரக்கூடியது. இந்த மூணு எலிமெண்ட்ஸுடைய சம்பந்தமும் இந்த உடம்புல இருக்கிறதுனால இதனுடைய ரைட் காம்பினேஷன் எப்போ மாறுறதோ, இம்பேலன்ஸ் வருதோ, அப்ப ஜுரமானது வருது. இது ஒண்ணு எல்லாருக்குமே நமக்கு இன்டெலெக்டுக்கே தெரியக்கூடிய விஷயம். அதனால அதுல ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லை. கிளாஸ்ன்னு நமக்கு தெரியாத விஷயம் என்ன, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் அந்த வியாதி இருக்கு, அதான் மனோவியாதி அப்படின்னு சொல்றது. இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், வத்சரியத்தினால வரக்கூடியது அப்படின்னு சொன்னார். இதுவும் இப்ப என்னாச்சு, கிராஸ் பாடிக்கு ஜுரம் இருக்கு, சட்டில் பாடிக்கும் ஜுரம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், காதல் பாடியா இருக்கக்கூடிய தூக்கத்துல இந்த காரண சரீரத்துல ஜுரமே வராது, நம்ம தான் தூங்குறோமே நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, அங்க அஜ்ஞானம்ன்ற ஒரு பெரிய ஜுரம் இருக்குப்பா. இந்த சூக்ஷ்ம சரீர ஜுரம் கூட உங்களுக்கு காமமானது அறிவு வந்துட்டே ஆனால் காமம் போயிடும். காமம் இல்லாம போச்சுன்னா குரோதம் போகும், குரோதம் இல்லாம போச்சுன்னா மோகம் போகும். அதான் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்தலாம். இந்த ராத்திரில ஒரு இக்னரன்ஸோட தூங்குறோம், அந்த இக்னரன்ஸை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அது ஞானத்தினால மட்டும்தான் பண்ண. எல்லாமே பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு, அது கூட தெரியாம நம்ம தூங்கி இருக்கோன்ற அசடுத்தனம் தான் அங்க இருக்கு. அந்த அசடுத்தனமே ஒரு வியாதி தானே அது. அதனால அதுக்கும் வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்படி மூணு ஒரு ஜுரம், ஸ்தூல சரீரத்துல கூட வாத, பித்த, கபம், சூக்ஷ்ம சரீரத்துல காம, குரோதாதிகள் சொன்னார். இங்க இதுல இக்னரன்ஸ் தான் ஒரு பெரிய துக்கமா இருக்கு. எல்லா துக்கமும் பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல காதால எழுத உடனே தோன்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம். அதுல தான் மண்டையை போட்டிருந்தா கூட அவன் மறந்து போய் தூங்கிடுறான். அதுக்காக இவன் நிம்மதியா தூங்குறான்ற அர்த்தமான காதால எழுத உடனே அதனால
மூணு சரீரமே ஜுரத்துடன் கூடினது அப்படின்னு சொன்னோம். இதுக்கப்புறம் விஜயாரண்யர் நமக்கு இன்னொரு ஐடியா கொடுத்தாரு. இந்த ஜுரமானது போகவே போகாது, ஜுரமானது போகவே போகாது. நீங்க அந்த ஜுரத்தை எப்படி டேக்கிள் பண்றீங்கன்றதுதான் அட்டாக் பண்ணவே தவிர ஜுரத்தை அட்டாக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உடம்புன்னு வந்ததுன்னா ஜுரம்ன்றது வரதான் வரும். அந்த கரணம்னு ஒண்ணு இருந்ததுன்னா காமக்ரோதாதிகள் மோகங்கள்லாம் இருந்துதான் தீரும். அது நமக்கு காரண சரீரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல இக்னரன்ஸ் பொட்டன்சியல் ஃபார்ம்ல எல்லா துன்பங்களும் இருந்துதான் தீரணும். நீங்க அதை மாத்தவே முடியாத காரியத்துல அதை போய் நான் மாத்தறேன்னு சொல்லி ஜுரத்தை நான் போய் டேக்கிள் பண்றேன்னா நடக்கவே நடக்காது. இதை இப்படி போய் தப்பிச்சுன்றதுன்னா வாதத்துல இருந்து தப்பிச்சீங்கன்னா பித்தத்துல மாட்டுவீங்க, பித்தத்துல இருந்து தப்பிச்சா கபத்துல மாட்டுவீங்க, காமத்துல தப்பிச்சா குரோதத்துல மாட்டோம், குரோதத்துல தப்பிச்சா மதத்துல மாட்டோம், மதத்துல தப்பிச்சா மாத்தரியா. இதுக்கு வழியே கிடையாது. அதனால இது மூணுத்தையும் டேக்கிள் பண்றது பிரயோஜனமே கிடையாது. இதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்னா இந்த சரீரம் உங்களுக்கு இல்லன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மீடியம்ல இருந்து வெளியில வாங்க. இந்த மீடியம்ல இருந்து வந்தாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. இந்த மீடியம்ல இருந்து வந்தோடனே இப்ப என்ன ப்ராப்ளம் வந்துருது, சிதாபாசன் இல்லையா, இந்த மிக்சர் இருக்கான இந்த சிதாபாசன், இந்த சித்து, இந்த உலகம், இது ரெண்டுத்தினுடைய இந்த சித்தானது என் மனசுல தோணிட்டு இந்த தோணதுனாலதான் உங்களுக்கு இந்த உலகம் தெரியுது. அதனால இந்த உலகத்துடைய என்னுடைய டிரான்சாக்சன் எல்லாமே பண்றதுக்கு காரணம் இந்த சிதாபாசன் தான் காரணம், இந்த மிக்சர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சவொன்னா ஒரு வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிட்டா சரீரத்தை விட வேறானது ஒண்ணு இருக்கு, அது சித் சம்பந்தம் இருக்கு, அந்த சித்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் இது அப்படின்றது தெரியுது. இப்ப சித்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய அந்தக்கரணமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கண்ணாடி மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில சித்தானது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப கண்ணாடியில சித்தானது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னாக்க அதுல சித்தோ எதோடையும் சம்பந்தப்படாதவர், நிசங்கமா இருப்பார், அவருக்கு ஒரு விகாரமும் இல்லைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சிதாபாசத்துல அவர் எப்படி அங்க ரிஃப்ளெக்ட் ஆவாரு, அந்த கண்ணாடிக்கு என்ன தெரியும், அது பாட்டுக்கு அங்க இருக்க போகுது. நீங்க இந்த சரீரத்தோட இருக்கக்கூடிய இந்த இழுத்து அங்க வந்தாதான் நீங்க போய் பண்ண போறீங்க. அந்த கண்ணாடியில என்ன பண்ண, நீங்க என்ன இருக்கோ அதுதான் காமிக்க போறது. கண்ணாடி அழுக்கா இருந்தா அழுக்கா காணப்பட போறது. அதே மாதிரி அதுல ஏதாவது ஒரு புள்ளி இருந்ததுன்னா அந்த புள்ளியும் உங்களுக்கு தெரியதான் போறது இல்லையா. அதனால கண்ணாடியில ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா சிதாபாசனும் இந்த மீடியமும் சித்துக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்னால வரக்கூடியதுதான் சிதாபாசன் இப்போ தெரியுது. அடுத்த ஸ்டெப் ஒன்றும் இந்த சிதாபாசனும் பாவம் அதுக்கும் ஒன்னும் சம்பந்தமே இல்லை. அவர் சித்தோட சேர வேண்டியவர், அவரை தூக்கி இங்க போட்டு சேர்ந்ததுனால நம்ம இது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் போய் நானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா. நம்ம இந்த மீடியம்ல இருந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வரைக்கும் வந்தேன். இப்ப ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்த உடனே இப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். சித்துக்கு தான் சம்பந்தமே இல்லையா, வேதமானது அசங்கோஷயம் ஆத்மா, அந்த ஆத்மாவானது நிர்விகாரம், நிரஞ்சனம், நிரவத்தியம் இப்படி எல்லாம் தானே சொல்லிருக்கு, நித்திய முக்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சொரூபம் தானே என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்குன்னு வேதம் சொல்றது. அது எப்படி சிதாபாசனா இருக்கும் அப்படின்னு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, சிதாபாசனுக்கும் அது இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சிதாபாசனுக்கும் அது இல்லன்னு தெரிஞ்சு போனா கூட எதுக்கு சார் இந்த அப்ப கூட ஏன் அவன் ஜுரத்துல அவஸ்தப்படுறான் அப்படின்றதுக்கு அவர் 234 சொன்னார். விவிச்சிய பிராந்தி உச்சித்வா ஸ்வம் அபி அகனயன் சதா சித்தையன் சாட்சியம் கஸ்மாத் சரீரம் அனுசஞ்சுரே. இப்படி சாட்சியோட சேர்ந்து சேராம இந்த சிதாபாசனானவன் இந்த மீடியத்தோட சேர்ந்ததுனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அந்த சிதாபாசன் எதுக்கு ஆபாசமா இருக்கணும், சித்தாவே தானே இருக்கணும். அது சித்தா இருக்கும்போது அது ஏன் வந்ததுன்னா இந்த மிக்சர் தான் காரணம். சித்தையும் வேற எதையோ ஒன்னத்தையும் நான் பண்ணதுனால அந்த சித்தனுடைய ஆபாசமானது இந்த இடத்துல ரிஃப்ளெக்டடா தெரியுது. ஆக்சுவலா இதை நல்லா விவேகம் பண்ணி பார்த்தோம்னாக்க இப்ப என்ன தெரியுதுன்னாக்க சிதாபாசனுக்கும் ஒரு பிரச்சனையும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. கண்ணாடி மேல எந்த தப்பும் கிடையாது, சித்து மேல எந்த தப்பும் கிடையாது, நமக்கோ நம்ம சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா எப்படி வந்தது அப்படின்னாக்க இது இக்னரன்ஸ்னாலதான் வந்தது.
இல்லையா? அந்த இக்னரன்ஸை தான் இப்ப நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த சிதாபாசனை இவர் என்ன வச்சுட்டு இருக்காருனாக்க, இவ்வளவு நாள் அந்த சிதாபாசனானவர் இப்ப நமக்கு வேதாந்தம் படிக்கும் போது நமக்கு இவ்வளவு நாள் இந்த சிதாபாசன் போய் இந்த சரீரத்தோட சேர்ந்ததுனாலதான் நமக்கு ஆத்மாவானது தெரியாமையே இருந்து லௌகிக்கமா எல்லாரும் மாதிரியும் 99% சேர்ந்து இருந்துட்டோம். இப்போ நமக்கு இந்த டீச்சிங் ஆனது வந்துடுது. அதனால நம்ம என்ன கிளைம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்தா தான் நான் இருக்கிற விரும்புறதை தவிர இந்த சிதாபாசனா இருக்கும் இந்த லௌகிகத்துல சேரக்கூடாது, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்துட்டு லௌகிகத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவானது இந்த படிப்புனால வேதாந்தத்தினால நமக்கு வருது. அப்படி வந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா, பின்ன ஏன் சார் இவ்வளவு நாள் வந்தது, அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பேர் அவர் என்ன சொன்னார், மித்யா அபியோகம் அப்படின்னாரு. இந்த ஹாஃப் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு காரணம். சித்த பத்தியும் சரியா தெரியல, மைண்ட் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ பத்தியும் சரியா தெரியல. இந்த ஹாஃப் இன்ஃபர்மேஷன் தான் சிதாபாசனுக்கு காரணம்னு தெரியுது. இத பத்தி தெரிஞ்சுட்டு அதை பத்தி தெரிஞ்சுட்டுன்னா நடுவுல சிதாபாசனுக்கு வேலை இல்லாம போயிடும் இல்லையா? ஆகையினால இந்த சிதாபாசனானவன் மித்யா அபியோக தோஷத்தினால, மித்யா அபியோக தோஷம்னா பொய்யான அபவாதத்தினால வந்த தோஷத்துக்காக அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ நான் சித்தோட போய் சேராம என்கிட்ட இருக்கக்கூடிய சிதாபாசன், ஐயோ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட போய் நான் சேர்ந்தேனே, அதனாலதான் இவ்வளவு எல்லாம் பிரச்சனை வந்தது, நான் எங்க கிளைம் பண்ணிருக்கேன், நான் யாரோட போய் சேரணும் அப்படின்னாக்க நான் சித்தோட தானே போய் சேரணும் அப்படின்னு அந்த சிதாபாசன் நினைக்கிறானா அறிவு வந்ததுனால. சிதாபாசனை யாரு, நம்மதான், நம்மளுடைய அந்த ஜீவாத்மாவானவர் நினைக்கிறது, ஐயோ நம்ம ஆத்மாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணோம், அனாத்மாவான இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணது தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அதை தெரியாம இருந்துட்டேன்னு வெக்கப்படுறான். வெக்கப்பட்டுட்டு இவ்வளவு நாள் என்ன தெரியுமா பண்ண, இதுக்கெல்லாம் காரணம் சிதாபாசன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது இதுக்கு காரணம் சித்து கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. சிதாபாசன ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கான். அப்படின்னாக்க இவ்வளவு நாள் இவனோட சேர்ந்ததுனாலதான், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நான் சேர்ந்ததுனாலதான் எனக்கு வந்துட்டு அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு அறிவானது வருது இல்லையா? அந்த அறிவு வந்த உடனே அவன் நினைக்கிறான், என்னடா இது இவ்வளவு நாள் அந்த சித்த போய் நம்ம எப்படி எல்லாம் பண்ணிட்டோம், சாமி பூதம் இப்படி எல்லாம் இறக்கி அவரோட போய் இவ்வளவு நாள் விவகாரம் பண்ணிட்டு இருந்துட்டோம். இவ்வளவு நாள் அவருடைய வேல்யூவானது தெரியாம இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, அவருக்கு மேல போய் அபவாதம் எல்லாம் வந்து எனக்கு காரணம், எனக்கு அது நடக்கல இது நடக்கல, எனக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருந்தார், அது இது எல்லா கவலைக்கும் காரணமானது இப்ப என்ன ஆச்சு, அந்த சித்த நான் ஐடென்டிஃபை பண்ணாத வேற ஏதோடையோ ஐடென்டிஃபை பண்ணதுனாலதான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்தது. ஏன் இதெல்லாம் வந்ததுன்னா மித்யா அபியோகத்தினால வந்தது. இந்த பொய்யான ஒரு அபவாதத்தை சொன்ன தோஷத்துக்காக இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றது, பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்ப என்ன ஆச்சு, அவர் ஐயோ அப்பப்போ நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேதாந்த கிளாஸுக்கு வரவங்களாம் நம்ம ஆத்மாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணோம், ஆத்மா தான் சத்தியம், ஆத்மா தான் சித்தா சைத்தன்யமாக இருக்கிறது, ஆத்மா தான் ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி 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 நமக்கு என்ன ஆச்சு, அங்கேயே புத்தியானது சித்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு, கீழே வராம இல்லையா? இதுதான் பிராயஷ்சித்தம். இததான் அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு பிராயஷ்சித்தம்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாங்க அதுக்கு பிராயஷ்சித்தம் நம்ம பண்றது வழக்கம் இல்லையா? எந்த காரியம் பண்ணாலும் சரியா போய் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா என்ன பண்றோம், சத்தியாவந்தனத்தை பண்ணும். சத்தியாவந்தனம் பண்ணும் போது என்ன பண்றோம், மனசா வாச்சா கர்மனா நம்ம என்ன நிஷ்டமன்னிருத்தேபியா பாபேபியோ ரட்சந்தாம் எதன்னா பாபம் காரிஷம், காத்தால என்ன பாபம் பண்ணாமோ அது போகட்டும் அப்படின்னு சாயங்காலம் வேண்டி வேண்டியது, காத்தால எழுந்த உடனே என்னாச்சா ராத்திரி என்ன பாவம் பண்ணாமோ அது போக வேண்டியிருக்கு. இப்படின்னு பிராயச்சித்தம் பண்ணிட்டே இருக்கா இல்லையா? அதே மாதிரி இப்ப இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் இத போய் நான் ஆத்மான்னு நம்பிட்டே இருந்தேனே இவ்வளவு நாள், இப்ப வேதாந்தத்துக்கு வந்துட்டேன்னா இனிமேல் பட்டு நான் பண்ண வேண்டிய காரியம் என்ன, அந்த ஆத்மாதான் நானுன்றது எப்போ தெரியறதோ அப்ப நான் இந்த இனிமேல் பட்டு நான் அந்த ஆத்மாவோட தானே கிளைம் பண்ணணும், என்னுடைய சம்பந்தம் அந்த ஆத்மாவுக்கு தானே இருக்கட்டும், திருப்பியே எதுக்கு அனாத்மாவோட நான் சம்பந்தப்படணும்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த எண்ணமே ஒரு பிராயச்சித்தமா போயிடுது. வேதாந்தத்துல இருக்கக்கூடிய பிராயச்சித்தம் தான் இதான் பிராயச்சித்தம். இது என்ன ஆச்சுன்னா, எனக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு அறிவானது ஏற்பட்ட பிறகு நம்ம போய் அந்த
தெரிஞ்சிருச்சே, ஆத்மாதான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த உலகத்துக்கும் காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கணுமா. அதுக்காகத்தான் இந்த இப்படி அவன் நினைச்சானே ஆனால் அவனுக்கு ஜுரமானது தெரியாது. ஏன்னா இந்த சரீரத்தோட சம்பந்தம் வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால சிதாபாசனுக்கு தான் இந்த சிதாபாசன் இப்ப திரும்பி சித்தோட ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சுட்டானே ஆனால் இந்த ஜுரமானது அவனுக்கு கிடையாது. ஜுர நிவர்த்தியானது ஏற்பட்டு விட்டது. ஜுர நிவர்த்தியானது ஏற்பட்டு விட்டது ஆனால் சோக நிவர்த்தியானது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு இவனுக்கு தெரியாது. அதனால இப்ப இந்த பிராயஷ்சித்தத்தை ஒரு தடவை பண்ணா போகுமா அப்படின்னு பார்த்தா இல்லையா, நம்ம டெய்லி தான் அந்த காத்தால எழுந்த உடனே இந்த சிதாபாசனோட ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். காத்தால எழுந்த உடனே என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் வேதாந்த கிளாஸ் நடக்கிற வரைக்கும் தான் அந்த ஆத்மாவோட ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இருக்கோமே தவிர வெளியில வந்த உடனே போயிடுறது. அவன் என்ன பண்றது அப்படின்னா அது அப்படிதான் ஆகும். நீங்க என்ன பண்ண திருப்பி ஒரு ஆட்டோ சஜஷன்ல நீங்க இதை கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆவருத்த பாப அனுத்தியர்த்தம் ஸ்நானாதி ஆவர்த்தியத்தே யதா. இப்போ டெய்லி பண்ண போட்ட பாவத்தை போக்கடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப சத்தியாவந்தனாதிகள் ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்களா இல்லையோ. அதே மாதிரிதான் இந்த சாட்சிய உள்ள சாட்சியோட சேராம இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இந்த சிதாபாசம் சேர்ந்தது தப்பு என்பதை உணர்ந்த பிறகு இப்ப என்ன பண்ணணும்னா திருப்பி பிராயஷ்சித்தமா நீங்க நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கணும். நான் தான் ஆத்மா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா நிதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சின்னு திருப்பி அந்த பிராயஷ்சித்தம் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி இங்க டெய்லி இங்க பண்றோமோ அதே மாதிரி இந்த நிதித்தியாசனமானது பண்ணிட்டே இருந்தான்னாக்க ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நிச்சயமா இது உங்களை விட்டு போயிடும். அப்படின்றது இது ஒண்ணுதான். திரும்ப சாட்சி பராயணனாக நீங்க மாற வேண்டும். வேதாந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு என்ன அர்த்தம், அதுக்காக திருப்பி உங்க சாட்சியோட தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமே தவிர இந்த அனாத்மாவோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு இன்னொரு 2 நீச்சமான உபமாவை எடுத்து கொடுத்தாரு. எப்படி ஒரு ஸ்திரீயானவள், ஒரு வேசியான ஸ்திரீயானவள் தங்கிட்ட இருக்கக்கூடிய பிசிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னாக்க அதை இவ்வளவு நாள் பார்த்திருந்த அவளுக்கு முன்னாடி அதை காமிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு லஜ்ஜப்பட்டு திருப்பி வர்றாளாம். அதே மாதிரி இந்த சிதாபாசனம் நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு நாள் நான் 80 வயசு 70 வயசு ஆச்சு, இன்னும் கூட இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் நானு நினைச்சிட்டு ஓடிட்டேனே, இப்போவாது எனக்கு வேதாந்தம் தெரிஞ்சுட்டு இனிமேல் அது இந்த ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு அது எப்படி வெக்கப்பட்டதோ அப்படி இந்த ஜீவனம் வெக்கப்படுறான். இந்த ஜீவனம் வெக்கப்பட்டு இனிமேலாவது நாம் அந்த பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. கிரஹீதோ பிராமணோ ம்லேச்சைஹி பிராயச்சித்தம் சரன் புனஹ ம்லேச்சை சங்கீர்த்தியதே நைவ ததா ஆபாச ஷரீரகைஹி. ம்லேச்சர்களால் பிடிக்கப்பட்ட ஒரு பிராமணன், ஐயோ அவளோட சேர்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, என்னுடைய காலங்கள்லாம் இப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பிராயஷ்சித்தம் ஒரு தடவை பண்ணிட்டான்னாக்க அந்த பிராயஷ்சித்தம் பண்ண பிறகு அவன் திருப்பி அந்த விளைச்சர்களோட போய் சேரணும்னு நினைப்பானோ, ஒரு நாள் நினைக்க மாட்டான். அதே மாதிரி இந்த சிதாபாசனுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வந்து நான் தான் பிரம்மன்ற அறிவு வந்த உடனே அவருக்கு என்னன்னாங்க, இனிமே எப்ப பார்த்தாலும் இந்த இவரோட ஒட்டிக்கணும்னு ஆசைப்படுவானே தவிர இந்த அனாத்மாவோட திருப்பி ஈசிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அப்படின்னா அவர் நம்மளை பத்தி தெரியாது, அவர் சொல்லிட்டார். விளைச்சனோட இருக்கக்கூடியவர்கள் எப்படி பிராயச்சித்தம் பண்ணோன்னு திருப்பி விளைச்சனோட போய் சேர மாட்டானோ அப்படி இந்த சிதாபாசனானவன் சித்தோட சேர்ந்த பிறகு திருப்பி அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட போய் சேர மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சான். இப்போ இன்னொரு சொல்றார், இதுல ஒரு விசேஷம் கவனிக்கணும். துக்க நிவர்த்தி பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த அனுசஞ்சரை கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரை, இது எல்லாமே நமக்கு துக்க நிவர்த்தி வரைக்கும் தான் வருதே தவிர திருப்தியை பத்தி அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த உபனிஷத்துல அங்க இல்ல வழக்கு. அதனால இப்ப இவர் என்ன பண்ண போற, 250 ஸ்லோகம் ஆன உடனே அவர் இப்ப அந்த திருப்தியை பத்தி பேசார்கள். அந்த திருப்தியை பத்தி பேசுறதுக்கு இதெல்லாம் வேணும்ன்றதுக்காக 7 ஸ்டேஜ் அங்க எடுத்துட்டு வந்தார். முதல்ல அஜ்ஞானம், அப்புறம் ஆவரணம், அதுக்கப்புறம் விக்ஷேபம், அப்புறம் பரோட்சம், அப்புறம் அபரோட்சம், அதுக்கப்புறம் துக்க நிவர்த்தி.
அந்த துக்க நிவர்த்தி வரைக்கும் எடுத்துன்னு வந்து இங்க விட்டுருக்காரு. இந்த துக்க நிவர்த்தி அதுக்கப்புறம் சுகப்பிராப்திய சொல்லல, அது ஆட்டோமேட்டிக்கா அது வரப்போறதுன்றத சொல்லணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சோக நிவர்த்தியையும் ஜொல நிவர்த்தி தான் சோக நிவர்த்தி அப்படின்றத சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிஷ்டய சங்கல்பம் எடுத்துக்கணுமா. என்ன இந்த சோகமானது நமக்கு போனோம்னா நம்ம இந்த சிதாபாசனோட சித்தோட தான் சேரணும். இந்த சிதாபாசன் ஒரு நாள் இந்த மீடியத்தோட சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்றது அப்படின்னா யவ்வராஜ்யே ஸ்திதோ ராஜபுத்ரஹ சாம்ராஜ்ய வாஞ்சயா ராஜானுகாரி பவதி ததா சாக்ஷி அனுகார்யம். சாம்ராஜ்ய வாஞ்சையா ராஜ பதவியில ஒரு ஆசை இருக்கு அப்படின்றவன் என்ன பண்ண ராஜபுத்திரஹா இந்த இளவரசனானவன். ராஜபுத்திரஹான ராஜாவுடைய புத்திரனான இந்த இளவரசனானவன் சாம்ராஜ்ய வாஞ்சையா அவனுக்கு ராஜ பதவியில இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால யவ்வராஜ்யே ஸ்திதா அவன் என்ன பண்ணா நான் வந்து இந்த ராஜா எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா. ஸ்திதா ஒரு எக்ஸாம்பிள் ராஜாவான அவரை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா. இவங்க இளவரசனா இருக்கவனுக்கு எப்படி ஒரு எம்டி ஆனவர் எப்படி தன்னுடைய பையனை ட்ரெயின் பண்ணுவார், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியணும். அதே சமயத்துல அவன் போர்ட் ஆஃப் டைரக்டராகவும் ஆகிறதுக்கு தெரியணும்னு எப்படி ட்ரெயின் பண்ணுவாரோ அதே மாதிரி ராஜாவானவன் தன்னுடைய இளவரசனை எப்படி ட்ரெயின் பண்ணுவான் அதே மாதிரியே ட்ரெயின் பண்ணுவான். அந்த இளவரசனை என்ன பண்ணா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அப்பா அவனுடைய பிளேஸ் அம்பானி பிளேஸ் எனக்கு தான், தீருபாய் பிளேஸ் எனக்கு தான் அந்த முகேஷ் படின்னு இருந்தா மாதிரி நம்ம என்ன பண்ண சித்தர் தான் என்னுடைய காரியம்ன்றத தெரிஞ்சு வரணும்னா நம்ம இப்போல இருந்து என்ன பண்ணணும்னாக்க சிதாபாசனோ இந்த சிதாபாசன் என்ன பண்ணணும்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சேராம அந்த சித்தோடையே ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரியே இருந்து பழகணும். அப்பதான் அது பழக பழகதான் அந்த நிலையானது நமக்கு சித்திக்கும் அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக சாம்ராஜ்ய வாஞ்சையா ராஜபுத்திரஹா யவ்வராஜ்ய ஸ்திதா எப்படி இந்த இளவரசன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜகுமாரனானவன் ராஜ பதவியில் இருக்கிற ஆசையினால யவ்வராஜ்ய ராஜனை போலவே நடந்து கொள்கிறானோ அப்படி இதுதான் நமக்கு முக்கியம். என்ன ததா சாட்சி அனுகாரியம் அதே மாதிரியே இந்த சிதாபாசனம் சாட்சி சைத்தன்யமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே நம்ம கிளாஸுக்கு போயிட்டே இருந்தோம்னாக்க ஒரு நாள் நிச்சயமாக அந்த பிரம்மத்தோடையே தான் இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு ஒரு ஸ்லோகம் ஆயிட்டார். இப்படி நம்ம விஷயமே தெரியாம இருந்தாலும் எதுவா இருந்ததுன்னு தெரியாம இருக்கும். இப்பதான் தெரிவிச்சு சொல்லி வேதாந்தத்துக்கு வந்து நம்ம யாரோட ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த ஆத்மா சித்தாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் நான், சித்தாக இருக்கக்கூடியதான் ஆத்மா தான் நான். நான் வந்து இந்த சரீரம் இல்ல, நான் தேகம் இல்ல, நான் பஞ்சபூதங்கள் இல்ல, நான் மனதில் சிவக்கேவலோகம் சிவக்கேவலம் ததேகோ வசிஷ்டா சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் யார் ஒருத்தர் நினைச்சுட்டே ஒரு ஆட்டோ சஜஷன் பண்ணிட்டே இருக்கானோ அவன் என்ன பண்றான் எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே அவன் அந்த நிலையை அடைக்க போறான். எப்படி சிதாபாசனானவன் ஒரு இளவரசனானவன் ராஜாவாக போலான்னு தெரிஞ்சதுனால அந்த ராஜ காரியத்தையே ராஜானுகாரி பவதி ராஜ்ய காரியங்களையே பண்ணி கொண்டிருக்கிறானோ அப்படி அதே மாதிரியே இவனும் இந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக அவன் ததா சாட்சி அனுகாரியம் இவனும் அந்த சாட்சியை போலவே நடந்து கொள்ள ஆரம்பிக்கணும். சாட்சியை போலவே நடந்து கொள்ள ஆரம்பிக்கணும்னா எதோடையும் சங்கப்படாம இருக்கக்கூடிய பழக்கமானது அவன் ஏற்படுத்திக் கொண்டு தான் ஆகணும். எல்லாரும் இது எனது அகாந்திர அபிமானமும் மமந்திர அபிமானமும் இல்லாமல் இருக்க கத்துக்கொண்டே வந்தானே ஆனால் அவன் ஆத்மாவாகவே வரான். இதுதான் ஞானியாத்துக்கான வழி அப்படின்னு பழக்கப்படுத்தார். இதுக்கு நீங்க சொல்றீங்க எங்க சார் ஸ்ருதி பிரமாணம் இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா உபனிஷத்தும் பிரதிஜை பண்றது அதேதான்பா பிரதிஜை பண்றது. அத முண்டகோபனிஷத்துல அவர் என்ன பண்ணாரு, சௌனகர் என்றவர்
பெரிய ஒரு மகாசாலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுனகரானவர் அங்கிரச போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி சமித் பாணியோட போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு நீங்க பாடம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டார். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அவரு எதை தெரிந்து கொண்டால் எல்லாமே தெரிந்து கொண்டதாக ஆகுமோ அதை சொல்லுங்க அப்படின்னார். எஸ்ய விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி அத புரோஹி அப்படின்னு போய் கேட்கிறார். கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இப்படின்னா கேட்கணும், கேள்வினாக்க இப்படின்னா கேட்கணும்னு அவனுக்கு ஃபுல்லா விஷயங்கள் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொன்னார், அப்பா உலகத்துல இந்த ஞானம்ன்றத சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஞானம்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னாக்க லௌகிக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணத்திலேயே நம்ம இருக்கிறதுனால எதையாவது ஒண்ணு அறிவதுதான் ஞானம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் தான். நோயர்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட். அப்புறம் என்ன நோயிங். இந்த 3 திருப்பட்டி இல்லாத ஒரு நாலேஜ் உலகத்திலேயே கிடையாதுப்பா. எனக்கு இந்த மைக்கு தெரியும்னாக்க என்ன அர்த்தம், எனக்கு இந்த மைக்கு தெரியும்னா நான் அந்த மைக் இல்லை. எனக்கு இந்த புஸ்தகம் தெரிஞ்சதுன்னா நான் இந்த புஸ்தகம் இல்லை. எனக்கு இந்த செல்லு தெரியும்னாக்கா நான் அந்த செல் இல்லையே. தெரியுமோ எல்லாருக்கும் இல்லையா? நான் எங்க அப்பா, எனக்கு எங்க அப்பாவை தெரியும், நான் எங்க அப்பாவா? எனக்கு என் ஒய்ஃபை தெரியும், நான் என் ஒய்ஃபா? எனக்கு என் பையனை தெரியும், நான் பையன். உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அது உங்களை விட வேறானது. இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு முதல்ல வரணும். நீங்க எதை அறியணும்னு நினைச்சாலும் அது நீங்களா இருக்க முடியாது, அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க அந்த ஐய அப்படின்றத நீங்க அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஐய நான் அறிஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த அறிஞ்சவன் யாரு, இந்த அறிஞ்சவன் இல்ல அப்படின்னு ஆயிடுது. இததான் அவன் என்ன சொன்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதங்கள், இப்படி இல்லையா? பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டவர் விட்டிலர் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் என்ன, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க பார்க்கலன்ற அர்த்தம். ஏன்னா அவரை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் இப்ப நமக்கு வரக்கூடிய நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் இந்த நாலேஜ் தான். இந்த பரோட்சமான ஒரு அறிவு தான் அறிவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அறிவு இல்லை இது. இந்த அறிவானது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய நாலேஜ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா புருஷ தந்திரத்தினால வரக்கூடிய நாலேஜ். நான் ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய எத்தனம் இல்லாம எந்த நாலேஜுமே வராது. ஆனா இந்த பிரம்ம நாலேஜ் ஆனது எப்படி அப்படின்னாக்க, நீங்க அந்த பிரம்மத்தை பிராக்டிஸே பண்ணிட்டே வந்தீங்கன்னா நானே பிரம்மம் நானே பிரம்மன்னு ஒரு நாள் அந்த பிரம்மே உங்களுக்கு நான் யாருன்னு காமிச்சு கொடுக்கும். அது எப்படி சார் சூப்பர் நேச்சுரலா காமிச்சு கொடுக்குமான்னு அடுத்த ஒரு சந்தேகம். வேதாந்தத்துல போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னாக்க அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ உள்ள வாங்க, இந்த ரூம் இந்த ஹாலுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது, உள்ள வரலாம், உள்ள வரலாம போலாம், வேற ஏதோ ஒரு காரியத்தை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் பொழுது நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு அச்சீவ் பண்ணீங்க, ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப உள்ள வாங்க அப்படின்னு உட்காந்து, அப்புறம் உட்காருங்க சார் அப்படின்னு எகைன் இப்போ உங்களுக்கு புருஷ தந்திரம் உங்க கையில ஹோப் வந்துட்டா நீங்க உட்காரலாம், உட்காராம போலாம், எது வேணாலும் போலாம். நீங்க இப்போ உட்கார்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் உட்கார்ந்துட்டீங்க. இப்ப என்ன பாருன்னு நான் சொன்னேன். எகைன் உங்களுக்கு சாய்ஸ், என்ன நீங்க பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், வேற ஏதாவது சொன்னா போயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ பார்த்துட்டீங்க. நான் சொன்னேன் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லி பேக்டா என்ன பார்க்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறேன். எகைன் இவர் என்ன சொல்றதுன்னு சரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சு பார்த்தோன்னே இப்போ என்ன பார்க்காதீங்கன்ற நான் கையை விட்டு போச்சா. இப்ப என்னாச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சுதந்திரம் இப்ப போயிடுச்சு இல்ல. இது வரைக்கும் உங்க கையில சுதந்திரம் இருந்து பண்ணலாம்னு நீங்க என்ன வேற மாதிரி எப்படி பார்க்க முடியும்? நீங்க வேற மாதிரி பார்க்க முடியாது. நீங்க மரத்தை மரமா தான் பார்க்கணும், மனுஷனை மனுஷனா தான் பார்க்கணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்தங்க, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அந்த வஸ்து ஹஸ் டேக்கன் ஓவர். இப்படி லோகத்துல இருக்கும் பொழுது நீங்க நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம் நினைச்சிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிரம்மமானது உங்களை இட்டு டேக் ஓவர். ஆகையினால அதுக்குதான் அதுல அத சரணடைறதுலதான் உங்களுடைய போக்கஸ் இருக்கணுமே தவிர இல்ல இதுல இந்த மீடியத்தோட போறதுல போக்கஸ் இருக்க கூடாதுன்றத அந்த சிதாபாசன் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், பிரம்ம வேத. அதனாலதான் அவர் சொன்னார், உலகத்திலே எதை தெரிந்தாலும் அதுவாக அவன் ஆக மாட்டான் இல்லையா. உலகத்தை
எதை அறிந்தாலும் அவன் அதுவாக ஆக முடியாது. அதான் நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன, எனக்கு இதை தெரிஞ்சா நான் இதுவாக மாட்டேன் இல்லையா. ஆனா ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு. இதெல்லாம் புரிச்ச தந்திரம். யாரு எந்த பிலாசபருக்கு தெரியாத ஒரு விஷயம், வெறும் உபனிஷத்துக்கு மாத்திரம் தெரிஞ்ச, நம்ம ரிஷிகளுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு சீக்கிரம் இது. இந்த பிரம்மத்தை அறிந்தானே ஆனால் பிரம்மமாக அறிகிறான். இங்கதான் கேட்சே இருக்கு. நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய டீச்சிங்க இங்க வந்து முடிஞ்சிருச்சு. எதை நீங்க தெரிஞ்சிருந்தாலும், அதனாலதான் இந்த பிரம்மத்தை தவிர எது தெரிஞ்சிருந்தாலும் அது மித்தியான்னு சொன்னேன் வரும்போது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹாக்கு இங்க வரணும்னாக முதல் கிளாஸ் ஆத்ம அனாத்ம விவேச்சனம் ரொம்ப முக்கியம். ஆத்மா சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எதை அறிந்திருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது இந்த உலகத்துல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜுரத்தை கொடுக்குமே தவிர, நீங்க ஜுரத்திலிருந்து தப்பிக்கணுமே ஆனால் இந்த ஆத்மாவோட ஐடென்டிஃபை ஆன சித்தோட இந்த சிதாபாசன் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் ஜுர நிவர்த்தி. அப்படி பண்ணவனுக்கு எங்க இருந்தியா ஜுரம் வரும்னு கட்சிய காமாய சரீரம் அனுசரிச்சு வரது. அவன் அப்படிப்பட்டவனுடைய சரீரம் எப்படி அவனுக்கு ஜுரத்தை கொடுக்கும்னு இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து அப்படி லேண்ட் பண்றாரு இப்போ. அதனால யஹா பிரம்ம வேத பிரம்மைவ பவதி இத்யேவ பிரம்ம பவதி ஏவ இதி ஸ்ருதி. அங்க ஏஷான்னு சில புத்தகத்துல இருக்கு, ஏவா போட்டாதான் கரெக்டா வரும். யோ பிரம்ம வேத பிரம்மைவ பவதி ஏவ இதி ஸ்ருதி. இப்படித்தானே எவன் பிரம்மத்தை எரிகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான ஸ்ருதி பிரமாணம். அதுவும் உபனிஷத் பிரமாணமானது சொல்றது. ரிஷிகள் இன்னொரு ரிஷிக்கு சொன்னது. இதுல சந்தேகத்துக்கான ஆஸ்பதமே கிடையாது கொஞ்சம் கூட இல்லையா. பாக்கி எல்லாத்தையும் நீங்க சந்தேகப்படலாம். வேதத்தையும் ரிஷிகளுடைய வாக்கியத்தையும் மாத்திரம் நம்ம பிரமாணமா ஒத்துண்ட காரணத்தினால பிரம்ம வேத பிரம்மைவ பவதி ஏவ இது ஸ்ருதிம். இப்படி ஸ்ருத்வா அப்படின்னு ஒரு கமா போட்டுக்கணும். அந்த ஸ்ருத்வா ஸ்ருத்வானா வெறும கேட்டா போதுமா? இப்ப நம்ம தான் கேட்டான், நீ தான் பிரம்மா அப்படியா, நான் தான் ஓகே டேரக்ட் போயிட்டான். என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. அப்படின்னா ஸ்ருத்வானா இந்த இடத்துல கடி சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக நன்னா சிரவணம் பண்ணி நன்னா மனனம் பண்ணி நிதித்தியாசனா அந்த அறிவு எனதாக ஆகணும் இல்லையா. நானே பிரம்மன்றது எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆகணும், நான் தான் பிரம்மன். இப்படி அறிந்தானே ஆனால் சுத்வா ததேக சித்தஹாசன், அந்த ஆதார சைத்தன்யத்தையே கிரகிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையே இருந்து கொண்டு சன் சதேக சித்தஹாசன் இல்லையா. அப்படிப்பட்ட அசங்க சாட்சியாக இருக்கின்ற ஒரு சித்தத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறவன் அவன்தான் பிரம்ம வேத்தி, இந்த பிரம்மத்தை அடைகிறான். வேற எதையாவது நினைச்சுட்டான்னாக்கா நான் இத்தரது. இந்த உலகத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இது மூலமா நமக்கு சொல்லித்தர வேதாந்தம் ஒண்ணுதான். அதை தவிர பாக்கி எது அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. திருப்பி திருப்பி நீங்க சிதாபாதம் அந்த மிக்சர்லயே போய் மாட்டின்றீங்க. சித்த நம்பணும்னாக்க இந்த வேதாந்தத்துக்கு வந்துதான் ஆகணும். வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னா பிரம்ம வேத பிரம்மைவ பவதின்றதுல யாருக்கு ஆசை இருக்கோ அவன் தான் முக்கியம். இதுல யாரும் ஆசை இல்லைன்னா அவன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வேதாந்த கிளாஸுக்கு வர வேண்டியது. யாருக்கு பிரம்மமாகணும்னு இருக்கா அவன் இந்த காரியத்தை பண்ணா அப்பொழுதுதான் அவன் பிரம்ம வேதி. அதற்கு இத்தரத்து வேற எதையுமே அவன் பண்ண முடியாது. இதுதான் எப்படி சதா அந்த சித்த வந்து அந்த சித்திலேயே தான் அவன் நிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இந்த அசிமுலேஷன், இந்த ஒன் பாயிண்டட் அசிமுலேஷன், நானே பிரம்மம் என்று அவனுக்கு நன்றாக தீர்மானம் வர வரைக்கும் அவன் அதை பண்ணித்தான் ஆக வேண்டும். அது ஒண்ணுதான் வழி. அப்பொழுதுதான் அவன் ஞானியாக முடியும். அதுதான் மோட்சத்துக்கான வழி. இத்தரத்து வேற வழி கிடையாது. நான் அந்நியப்பந்தா வித்தியதை, இது ஏதாவது வழி இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். சுதியானது என்ன சொல்றது? வேற வழியே கிடையாது. நான் அந்நியப்பந்தா வித்தியதை, ஏன்னா வேற வழியே கிடையாது உனக்கு. பின்ன வரலையா நான் என்ன பண்ண? பௌன புண்ணிய சிரவணம் குறியாது. திருப்பி ஒரு தடவை சிரவணம் பண்ணுங்க, திருப்பி ஒரு தடவை மனனம் பண்ணுங்க, திருப்பி நிதித்தியாசனம் உங்களுக்கு நிச்சயமா சித்திக்கும். அது தவிர வேற வழி கிடையாது. அதனால என்ன பண்ணா திருப்பி திருப்பி வர படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா. இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ லோகத்திலேயே பாருங்க, இந்த மாதிரி நீங்க பிரம்மமாக ஆகிட்டீங்கன்னாக்கா என்னன்னா இவனுக்கு தான் ஆசையே இல்லையே. அவன் பிரம்மமா ஆகணும்ன்றத பிரம்மமான என்ன நடக்க போறது? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு கூட லோகத்திலேயே பாருங்க. தேவத்வ காமாக
ஹி அக்ஞாதோ பிரவிசந்தி யதா ததா சாட்சித்வேன அவசேஷாய ஸ்வவிநாசம் சவாஞ்சதி. பாருங்க, தேவத்வ காமனாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, எல்லாரும் யாகங்கள்லாம் பண்றாங்க. அவங்களாம் எதுக்காக யாகம் பண்றாங்க? சொர்க்கத்துக்கு போனோம். சொர்க்கத்துக்கு போனா அந்த தேவதா பாவத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தானே எல்லாரும் யாகம்லாம் பண்றாங்க. எல்லாரும் காசியில போய் செட்டில் ஆகணும்னு பாக்குறாங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் மரணத்தினால காசியில மரணம் பண்ணாங்கதான் உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்றதுனால எல்லாரும் போய் காசியில போய் தங்கிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாரும் அங்க போய் தங்க வேண்டியது. இப்படி அங்க போய் நம்ம செத்தானா சாகணும், செத்தான்னா என்ன ஆகும், நல்ல கதியானது ஏற்படணும்ன்றதுக்காக அங்கதானே போய் சரணடைகிறாங்க. அதே மாதிரி சில பேர் பாருங்க, அந்த காலத்துல சொல்ல முடியாத சமாஜனம் சதி இல்லையா? அந்த காலத்துல என்ன பண்ணான்னாக்க நம்ம மாதிரியும் குந்தி தேவியும் என்ன பண்ணாங்க, இவர் பாண்டு போன உடனே நான் 2 பேருமே ரெடிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்ற குந்தி கிட்ட, இல்ல நீ உனக்கு 3 பசங்க இருக்கு, உனக்கு அரசத்த வேண்டிய நாலேஜ் எல்லாம் இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அதனால நான் சதி பண்ணிக்கிறேன், நீ இந்த பசங்களையும் என்னுடைய பசங்களையும் சேர்ந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி என்ன சாஸ்திரத்துல சொல்லினா, சதி பண்ணிக்கிறதுக்கு யாராவது விரும்பினா எல்லா பெரியவாளும் போய் அவளை தடுக்கணும். வேண்டாம், we will take her அப்படின்னு சொன்னான். இல்லவே இல்ல, அவர் இல்லாமல் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்பதான் எனக்கு நல்ல கதியானது ஏற்படும். இப்படி எல்லாம் இங்க இருந்தா அந்த கதியானது எனக்கு ஏற்பட முடியாது அப்படின்ற ஒரு நிச்சயம் ஒரு காலத்துல இருந்தது இல்லையா? அதுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்க, போய் அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயிங்லி போய் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? நோயிங்லி, ஏன் அது ஒரு நல்ல கதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கங்க பிரவாகத்துல போய் நான் முழிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கலாம், இந்த ஜெயின்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, தானே தன்னுடைய சமாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தத்துக்கு தானே பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல தேவத்வ காமனாக இருக்கக்கூடியவன், எனக்கு தேவத்தன்மை வேணும், நல்ல கதி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அக்னியாதோ பிரவிசந்தி யதா, அக்னியில எப்படி அவர்கள் பிரவேசிக்கிறார்களோ அப்படின்றது எவ்வளவு பிரசித்தமோ அப்படி சாட்சித்வேன அவசேஷாய, இந்த சாட்சித்தன்மையோட இருக்கிறதோட தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சிதாபாசனானவன் இத சரீரத்தோட சேரவே கூடாது, இந்த ஜீவன் நான் பிரம்ம வித்து பிரம்மமா ஆகணும்ன்றதுக்காக இந்த ஜீவனானோ பிரம்மத்தையே போய் அடைகிறான். அதுக்கு இது எக்ஸாம்பிள். அது தாஷ்டாந்திகம். அதை என்ன பண்ற, சாட்சித்வேன அவசேஷார், எனக்கு இந்த சிதா சாட்சித்தன்மையோட அதுதான் நிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஸ்வவிநாசம், நான் போனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேண்டாம், நான் பிரம்மமாகவே ஆகிறேன், அதுதான் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது, இந்த சின்ன ஆனந்தங்கள்லாம் எனக்கு வேணான்னு நினைச்சிட்டு இந்த வேதாந்தி போறானா. இப்படி சிதாபாசன ஆனவன் சித்தோட ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு யாவத் ஸ்வதேகதாகம் ச நரத்வம் நைவ முஞ்சதி யாவத் ஆரப்த தேகம் ஸ்யாத் நாபாசத்வ விமோசனம். யாவத்து காரியநாசம் காரணநாசம் இல்லையா? தத்து நாசம் ஆச்சுன்னாக்க பட்டநாசம் அப்படின்னு தெரிகிறது. இப்போ இந்த சரீரமானது அஞ்ஞான காரியம்னு தெரிகிறது. அஞ்ஞான காரியம் போனோம்னாக்க ஞானம் வந்தாதான் அது போகும். ஞானம் வந்ததுன்னாதான் சஞ்சித கர்மாவும் போகும், ஆகாமி கர்மாவும் போகும், பிராரப்த கர்மாவும் போகும். நம்ம இதெல்லாம் முதல்லயே பார்த்திருக்கோம் இல்லையா? பிராரப்த கர்மாவை பத்தி கிமிச்சன்ல நம்ம பேசும்பொழுது இவர் இதெல்லாம் நிறைய சொன்னார். அப்ப என்ன சொன்னாரு, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பிரம்மத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு திறமை வந்துட்டன. திருஷ்டே சதி, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் போயிடும்.
அதை பாக்குற வரைக்கும் இது எப்படி சார் இந்த உலகம் உண்மை மாதிரி தானே சார் இருக்கு, இதை போய் பொய்ன்னு எப்படி சொல்றீங்க சார், இதை போய் இல்லாத கேள்வி கேட்டுட்டே இருந்தோம். ஏன்னா இதுக்கு பதிலே இல்ல, மாயையான ஒரு விஷயத்துக்கே இல்ல. நீங்க எப்ப பாக்குறீங்க, நீங்க கண்ணை திறந்தாதான் இந்த உலகம் இருக்கு, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா இந்த உலகம் இல்லைன்னா அதை போங்க சார் நீங்க சொல்றது புரியல, சாஸ்திரம் சொல்றத நம்ம ஒத்துக்கொள்ளவே இல்ல நமக்கு. நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கு, நீங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்ல. அது எப்படி சார் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் ட்ரெயின்ல போறாங்க, இவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க, இவ்வளவு பேர் அவாளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவாளுக்கு சமையல் இருக்கு, அவாளுக்கு குழந்தை இருக்கு, இல்லாத ஆர்குமெண்ட்லாம் நம்மளுடைய புத்தி சக்தியை வச்சிருக்கோம். சுத்தியானது என்ன சொல்லிருக்கு, இது எல்லாம் பொய், நீங்க இருக்கிறதுனாலதான் இருக்கு. அதுதான் பௌத்தனும் சொன்னான், என்ன நீ இருக்கிறதுனாலதான் இருக்கு, நீங்க பார்த்தாதான் இந்த உலகம் இருக்கு, நீங்க பார்க்கலன்னா இந்த உலகமே இல்ல. அப்ப வேதாந்திகள்லாம் சொல்ற இதெல்லாம் அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதேன்றதுக்காக இவன் நேரம் வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது நீதான் பிரம்மா அப்படின்னாக்கா அவன் திரும்பி போயிடுவான். என்ன பார்த்து பிரம்ம பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சொல்லுவான். அதுக்காக அவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அப்பா இந்த உலகத்தை நீ பார்த்துட்டு இருக்கல்ல, ஆமா ஆமா உலகம் சத்தியம் தானே சார், இதெல்லாம் 5 பூதங்களோட சேர்ந்தது தான் சார் உலகம்னு உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆமா பத்தியா உங்ககிட்ட கூட இருக்கு பத்தியா 5 பூதங்கள் இருக்கா, காத்து இருக்கா, உன் உடம்புல வாயு இருக்கா, உன் உடம்புல அக்னி இருக்கா, அவனோட அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் அவன் உட்கார ஆரம்பிச்சான். உட்கார்ந்து ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு கொஞ்ச நேரம் போட்டு, அப்பா உங்களுக்கு 3 சரீரம் இருக்குமா, ஆமா சார் என்கிட்ட 3 சரீரம் இருக்கு, ஒரு சரீரமும் இல்ல, அதுதான் சொல்லணும்னு ஆசை. அதனால சுத்தி என்ன பண்றது, கையை பிடிச்சி உன்னை 5வது மாடிக்கு கூட்டின்னு போனோம்னா இறங்கி வந்துதானே கூட்டின்னு போனோம். அதுக்காக ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி கதையெல்லாம் சொல்லி அப்ப எல்லாம் அவனுக்கு கரெக்டா இருக்கு. 3 சரீரம் இருக்கு அவனுக்கு, இருக்கு சார் கரெக்ட் சார். பேக்கரா இருக்கியா, ஆமா சார். ட்ரீம், எனக்கு ட்ரீம் வருது சார், நான் ட்ரீமரா இருக்கேன் சார். நீ தூங்குறியா, அப்ப ஸ்லீப்பரா இருக்கியா அப்படின்னு சொன்ன ஸ்லீப்பர் அப்படின்னா எல்லாம் புரிஞ்சதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, இந்த பொய்யை தான் இந்த ட்ரீமர் இருக்கான, இந்த ட்ரீம்ல இருக்கிற ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம் தானே, ஆமா சார் ஆமா. அவனுக்கு நீ பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறது தண்ணி அவன் தாகத்துக்கு பிரியாஜின்னு அவன் தாகம் தாகம் தாகம்னு வச்சானே, அவன் தாகம்னு நினைச்சது சத்தியம் தானே அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் குளிக்க ஆரம்பிச்சான். ஆமா சார், வேக்கருக்கும் ட்ரீமருக்கும் நம்ம இப்ப வேக்கிங்ல என்ன பாக்குறியோ அதே தானே அவனுக்கு ட்ரீம் இருக்கு. அப்ப நீ வேக்கிங் ஸ்டேஜ் வந்த உடனே ட்ரீம் பொய்ன்னு சொன்னா அப்ப இந்த வேக்கிங் ஸ்டேஜும் ஒரு நாள் பொய் தானே ஆகணும்னு உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஆமா கொஞ்சம் இறங்கி வந்தாச்சு இல்லையா. வந்த உடனே அடுத்த கேள்வி அவனுக்கு ஒரு கேள்வி ஸ்துதியில, நீ எந்த லைஃப்ல பார்த்த அந்த ட்ரீமரை, நீயே ட்ரீமர், நீயே ட்ரீமரா இருக்க முடியும் அப்படின்னாக்க, ஆமா சார் இதெல்லாம் பொய்யாதான் இருக்க முடியும், அதேதான் இங்கேயும் நீ அங்க பண்ணையா இல்லையா அதேதான் பொய் அப்படின்னா, சார் இதெல்லாம் வியாபாரிகத்துல சத்தியம் மாதிரி தோன்றதுப்பா. ஆனா எப்படி பிராதிபாசிக சத்தையானது விவகாரத்துல பொய்யாச்சோ அப்படி வியாபாரிக சத்தையானது பாரமார்த்திக சத்தையில பொய்யாகும் அப்படின்னு சொன்னோன்னா கன்வின்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகணும் வியாபாரிகமானது ரெண்டுமே பிராதிபாசிகம் தானையா, இதுவும் பொய் அதுவும் பொய்ன்ற ஜெகத் மித்தியான்றீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த கேள்வி வந்துச்சு, ஆமா நம்ம இவ்வளவு நாள் ஒத்துட்டோமே நம்ம அப்படின்னா தீபாவளிக்கு இதுவும் இல்லை அதுல இருக்கிறது சத்தியம், நீ ஒத்தந்தான் சத்தியம், நீ பாக்குறதுனாலதான் ஏகசத்தாவாதத்தை எடுத்துட்டு திசத்தாவா எனக்கு சொல்ல வேண்டியது 3 சக்திகள இருந்து உங்களை 2 சக்திக்கு எடுத்துட்டு இருக்கிறது பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்காக இந்த சுத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இந்த சிதாபாசனை போய் அந்த சித்தோட சேர்க்கிறது. இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இந்த மனநத்தையும் நிதித்தியாசனத்தையும் பண்றதுதான் இங்க வேலை. இது எப்படி, யாவத் ஸ்வதேகதாகம் சஹா நரத்வம் நைவம் உஞ்சதி. இந்த சரீரமானது ஸ்வதேக தாகம் யாவத்து எரிந்து போற வரைக்கும் அவன் அந்த மனுஷத்தன்மைய சகா நரத்வம் நைவ முஞ்சதி இல்லையா. அக்னி பிரவேசம் பண்றவன் அந்த அக்னி பிரவேசம் பண்ண உடனே நல்ல கதி வரப்போறதுன்ற தைரியத்துல இவன் போயிருக்கான். இவன் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுடைய மனுஷத்தன்மைய அவன் விட போறது இல்ல. அப்படியேதான் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆபாசத்தன்மைக்கு விலக்கு ஏற்படாதுன்னு இவன் தெரிஞ்சுட்டான். நல்ல கதிக்கு போனா இவன் அதே மாதிரியே இந்த சித்தோட பிரம்மத்துக்கு போற வரைக்கும் இந்த நிலையெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். ஒன்லி திங் இவன் அதுல
ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா யாவது ஆரப்த தேகம் சார் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இதுவரைக்கும் இவனுடைய தேகமானது பிரம்மாவானவர் இவர் பிறக்கும் போது அவர் கணக்கு போட்டு அமிச்சாச்சு. 21,600 மூச்சு காத்து ஒரு மனுஷனுக்கு 94 வயசுக்கு போட்டு அமிச்சுட்டாருனாக்க அவன் அது வரைக்கும் இருந்தாகணும். இதுக்கு நடுவுல அவன் சித்தோட ஐடென்டிஃபை பண்ணி சிதாபாசன் பொய்கின்றத கண்டுபிடிச்சாலும் இந்த சரீரமானது இருக்கத்தானே இருக்கும், பிராரப்தமானது. அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, ஞானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இந்த பிராரப்த கர்மா இல்ல. ஆனா வெளியில இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவருக்கு சரீரம் இருக்க ஞானம் வந்தா கூட அப்படின்னு சொன்னான்னாக்கா அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவனுக்கு ஜீவன் முக்தியானது வந்துடுது. இது விதேக முக்தி பரியந்தம் இந்த பிராரப்த கர்மாவானது இருக்கத்தான் இருக்கும். அது ஆபாசத்துவ விமோசனம், அது வரைக்கும் அவனுக்கு ஃப்ரீடம் ஆனது இல்லாத மாதிரி தோணும். அதனாலதான் நம்ம சொன்னா இந்த அச்சிய கர்மானின்னு சொல்லும் பொழுது எல்லா கர்மாவும் தான் போறதுன்னு ஸ்ருதியானது சொல்லிருக்கு. நம்ம அப்படிதான் அதே மாதிரி அவருக்கு பகவத்கீதையிலேயே பஸ்மசா குருத்தே அர்ஜுனான்னு தான் சொன்னாரு. எல்லா கர்மாவும் பஸ்மமான எல்லா கர்மாவும் நகி ஞானேன சதிருஷம் வித்தியதேன்னு சொல்லி இந்த பிரம்ம ஞானத்துக்கு இது அந்த ஞானாக்னியினால இந்த ஞானாட்சியினால எல்லா கர்மாவும் வெட்டப்படும் பொசுக்கப்படும் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம எதுக்காக இந்த சாஸ்திரத்துல பிரிச்சு வச்சிருக்கோம்னா இறங்கி வந்து ஆகாமி சஞ்சிதம்னு சொல்லி பிராரப்தமானது இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுனால பிராரப்தம் இருக்குன்னு அந்த சாஸ்திரம் பொய்க்க கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்கோமே தவிர நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவருக்கு பிராரப்தம் இருக்கு அந்த ஞானிக்கே தவிர ஞானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் எப்படி பாக்குற சரீரம் இருந்தா ஜுரம் வரும், ஜுரம் இருந்ததுன்னா நான் பிராரப்த கர்மாவை இந்த சரீரம் அனுபவிக்கும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் அவர் பாக்குறாரு. அவர் சித்தோட தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. நமக்கு என்ன சொல்றது, அவருக்கு சரீரம் இருக்குதால பிராரப்தம் இருக்கு. அது வரைக்கும் இந்த சிதாபாசம் இங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. எப்படி அந்த அக்னியில இருக்கிற வரைக்கும் அந்த நரத்துவமானது இருக்கு, அதுக்கப்புறம் தான் கதி வர போறதோ அதே மாதிரி இந்த உடம்பு வந்த வரைக்கும் ஜீவன் முக்தனாக இருந்தாலும் விதேக முக்தி பரியந்தம் அவர் நம்மளோடய இருக்கா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஜீவன் முக்தியும் விவேக முக்தியும் இப்ப இது ஆபாசமாக அவர் இருந்து கொண்டிருக்காரு, இருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்காரு தவிர உண்மையிலேயே அவர் வந்து பிரம்மத்தோட தான் இருந்துட்டு இருக்காரு அந்த ஞானி அப்படின்னு சொன்னார். அதுக்கு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றாரு. ரஜ்ஜு ஞானேபி கம்பாதிஹி சனைரேவ உபசாம்யதி அப்படின்னார். இந்த ஞானம் வந்துட்டுனா கூட இந்த ஞானியானவர் பிராரப்தவசாத்து கொஞ்ச நாள் இருப்பார் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம இவ்வளவு நாள் என்ன சொல்றோம், ரஜ்ஜுல சர்ப்பமானது அந்த காலத்துல பார்த்துட்டே இருந்தான், பார்த்த உடனே அது பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்தான் ஓடினான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்தார், வந்து லைட்டை போட்டு காமிச்சார், அப்பா இது வந்து மந்தாந்த காலத்துல நீ பார்த்த கயரை போய் நீ பாம்புன்னு நினைச்சிட்டு உடம்பெல்லாம் உனக்கு வேர்த்துட்டுப்பா, அதனால உனக்கு வந்து இதப்பா இது கயறு தான் அப்படின்னு காமிச்சார். கயறு தான் காமிச்சாலும் இவருக்கு என்ன ஆச்சு, போயிடுச்சு. இருந்தாலும் அந்த பீட்டெல்லாம் ஹார்ட் பீட்ல கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு தானே இருக்கும். இவ்வளவு நேரம் பயனானே அது தெரிஞ்சிருச்சு, புத்தியில தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இது கயிறு தான் நம்ம பயத்தம். ஆனாலும் அந்த வேத்து கொட்டுறது அதெல்லாம் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா போகும். அதே மாதிரி தான் இந்த ஞானம் வந்தாரு, இந்த சித்தோட ஐடென்டிஃபை பண்ண பிரம்ம வேத பிரம்ம பவத்தின்னு பிரம்மமாக ஆனாலும் இந்த உலகத்துல அவர் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அவர் இந்த பிராரப்தங்கள்லாம் இருப்பார். இந்த பிராரப்தம் இருக்கிறதுனால அவருக்கும் ஆசைகள்லாம் இருக்கும். கிமிச்சன் கச்சிய காமாயில அதுக்காக தான் அந்த ஆசைகள்லாம் அவருக்கும் கொஞ்சம் இருக்கும். ஆனா அவருக்கு பத்தகமாக இருக்காது. இப்படி இருக்கு. அதனாலதான் சனைகி உபசாமியதி அங்க எப்படி மொள்ளமாதான் அது போகும். அதே மாதிரி வேதாந்த கிளாஸுக்கு வந்த உடனே அரச மரத்தை சுத்தின உடனே கர்ப்பமாகித்தான் பார்த்தான்னாக்கா நடக்குமான்ற அது மாதிரி வேதாந்த கிளாஸுக்கு வர ஆரம்பிச்ச உடனே நான் பிரம்மமா ஆயிட முடியாது, நடக்காது. சனைகி சனைகி கொஞ்சம் கொஞ்சமா அதை கேட்டுட்டே இருந்தார். ஒரு நாள் ஆனது அந்த பிரம்மமே இவனை பிரம்மமாக ஆக்கிவிடும் அப்படின்றதுதான் இங்க தத்துவம் அப்படின்னு சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த வாரம்